வணக்கம், மூக்கையர் மீனவன். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, இன்றைக்கி நம்ம சங்கு பிடிக்கிற வீடியோ தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம வந்து சங்கு வலைக்கு மட்டும் வரல, கனவா வலையை பிடிச்சிட்டு நம்ம அப்படியே வந்து சங்கு வலையை வந்து பிடிக்கிறோம். கனவா வலை வேலை எல்லாமே நம்மளுக்கு கிட்டத்தட்ட ஒரு 10 மணி 10:30 மணிக்குள்ளே முடிஞ்சிடும். அதனால் நம்ம வந்து இன்றைக்கி என்ன பண்ணியிருக்கோம்னா, சங்கு வலை வந்து கொஞ்சம் வலையை நம்ம பிடிச்சி அதை வாங்கிட்டு அப்படியே போவோம்னு சொல்லி வந்திருக்கோம். சங்கு வலைக்கு வந்து நம்ம வந்து இப்போ இழுவை போட்டு அந்த வலையை கடலுக்குள்ளே கிடக்கிற வலையை நம்ம எடுக்கணும். சங்கு வலையை பொறுத்த மட்டும் நம்ம வந்து ஏற்கனவே ஒரு 2 நாள் 3 நாளைக்கு முன்னே போட்டுட்டு போயிட்டு நம்ம வந்து திரும்பி ஒரு 3 நாள் 4 நாள் கழித்து வந்து அந்த வலையை திரும்ப எடுத்தோம்னா தான் நம்மளுக்கு வந்து அந்த வலையில் சங்கு கிடைக்கும். சங்கு வலை வந்து கொஞ்சம் அதிகமான பார் பகுதியில் விடுவோம். அந்த மாதிரி தான் இப்போ விட்ருக்கோம். நம்ம அந்த அதிகமான கல் பகுதினால் நம்ம இழுவை போட்டு இழுக்கிற அந்த கம்பியில் அந்த கல் வந்து கொழுவிக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம அப்படியே பிடிக்கவும் தட்டிட்டு இப்போ வந்து நம்ம மறுபடியும் நம்ம வலையை இழுக்கிறதுக்காண்டி நம்ம போட்டிருக்கோம். வலையன் பாருங்க. ஸ்வின்சன் பெயர் உள்ளது இருக்கு. ஸ்வின் நல்லா விரிங்கப்பா சாக்க. வலை கொழுவிட்டு விடாம அதாவே 40,000 எங்கிட்ட இல்ல கல்லுதான்ப்பா கல்லுதான்ப்பா. ஆமாம் வரட்டேன் முன்னாங்க. கிளப்புதா தாயே சங்க. ஒரு செட் அடிக்கலாம் அடிக்கலாம், 2 செட் அடிக்கலாம் அடிக்கலாம். அழகான சங்கு இப்படிதான் சுனிதப்பா கேட்டாப்ல. கல் கிளம்பிட்டாங்க. கல் கிளம்பிடுறது வலை நிற்கணும்.
ஒரு பீஸ் வாங்கிக்கோ. வாங்க தங்கா கூட்டி வாங்க. அடியா அடியா கடா அடியா இங்க வாத்து சட்னி எடுத்துடு. அடிக்கவே இல்லை செஞ்சது போலையா. சங்கு வலையை பொறுத்த மட்டும் நம்மளுக்கு வந்து சங்கு வந்து எந்த அளவுக்கு நம்ம வலையை வந்து அதிக நாள் கடலுக்குள்ளே கிடக்கோ அது வரைக்கும் சங்கு நல்லாவே நம்மளுக்கு கிடைக்கும். நம்மளுக்கு தேவையான சங்குகளை நம்ம எடுத்துகிட்டு தேவையில்லாத சங்குகளை எப்போவுமே நம்ம திரும்பவும் நம்ம எந்த இடத்துல பிடிச்சோமோ அங்கேயே தூக்கி போட்டுருவோம். நம்ம இப்போ இந்த வலையை வந்து உள்ளே இழுத்துட்டு இதில் நிறையா வந்து கல் எல்லாமே வர்றது நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதையெல்லாம் எடுத்துகிட்டு அந்த வலையை சரி பண்ணிவிட்டு தான் திரும்பவும் நம்ம வந்து கடலுக்குள்ளே இந்த வலையை போட்டு போக முடியும். இப்போ எல்லாத்தையும் சரி பண்ணியாச்சு. சரி பண்ணிவிட்டு திரும்பவும் இந்த வலையை நம்ம வந்து இப்போ கடலுக்குள்ளே விட்றோம் பாருங்கள். இதை வந்து இந்த சங்கு வலையை பொறுத்த மட்டும் இப்படி நம்ம விட்டுட்டு போனதுக்கப்புறம் இதை வந்து ஒரு 4 நாள் 5 நாளுக்கு அப்புறம் நம்ம திரும்ப வந்து இந்த வலையை வந்து மேலே தூக்கி எடுத்தோம்னா தான் சங்கு வந்து நல்லாவே மாட்டி கிடக்கும். சங்கு வலையை வந்து எந்த இடத்துல சங்கு வருதோ அந்த இடத்துல திருப்பி வந்து ஒரே இடத்துல நம்ம வந்து நம்ம படகை திருப்பி அந்த இடத்துலையும் நம்ம வலையை போடணும். அப்போ தான் அந்த சங்கு வந்து கிடைக்கும் நம்மளுக்கு. எல்லா இடத்துலையும் சங்கு அதிகமாக வராது. குறிப்பிட்ட சில இடங்களில் மட்டும்தான் நம்மளுக்கு வந்து சங்கு கிடைக்கும். சிபிஎஸ் வந்து பயன்படுத்தினா மட்டும்தான் சங்கு பிடிக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம எந்த இடத்துல வலை விடுறோமோ அதே இடத்துல திரும்பவும் நம்ம வலையை அப்படியே ஒரே இடத்துல போட்டு நம்ம சங்கை பிடிக்கணும். இந்த மழைக்காலம் வந்த உடனே நம்ம பகுதியில் சங்கு வலை சீசன் வந்து ஆரம்பிச்சிடும். இப்போ வந்து நம்ம சங்கு வலைக்கு தான் நம்ம படகுல போய்கிட்டு இருக்கோம். தொடர்ந்து வந்து நம்ம இன்னுமே சங்கு வலைக்கு போவோம். எப்படியுமே இன்னும் ஒரு 3 மாதம் 4 மாதத்தளவுக்கு இன்னும் சங்கு பிடிக்கிறதுக்கு நம்ம படகு போய்கிட்டு இருக்கு. சங்கு பற்றின பதிவுகள் இன்னும் சங்கு பற்றின விஷயங்கள் எல்லாமே நம்ம வீடியோவில் இன்னுமே வந்து உங்களோட பகிர்ந்துக்கிடுவோம். நம்மளுக்கு வர்ற எப்படிப்பட்ட சங்குகள்லாம் வருது அப்படின்னு சொல்கிறதையும் நம்ம ஒவ்வொரு நாளும் உங்கள்கிட்ட பதிவு பண்ணிக்கிட்டே வருவோம். இதுவரைக்கும் வீடியோவை பார்த்த நண்பர்கள் அனைவருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இதில் வந்து இந்த சங்கு வலையில் இன்னுமே உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் தெரியணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிற நண்பர்கள் வந்து கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள். இன்றைக்கி வந்து நம்ம படகுல நம்ம பிடிச்ச சங்குகள் வந்து இதுதான் பாருங்கள். இந்த சங்குகளை நம்ம கரையை கொண்டு போய் அப்படியே நம்ம வியாபாரிகள்கிட்ட விற்றுருவோம். சில நேரங்களில் சில நண்பர்கள் வந்து நம்ம ஊருக்கே வந்து சங்கை வந்து நம்மள்ட்ட நேரடியாக வாங்கியிருக்காங்க. அந்த நண்பர்களுக்கு நம்ம வந்து அந்த சங்கை ரெடி பண்ணி நம்ம கொடுத்துருக்கோம். சங்கை வந்து அப்படி நேரடியாக பார்த்து வாங்கி சில நண்பர்களுக்கு நம்ம நேரடியாக அதை சரியாக சுத்தம் பண்ணி அவங்களுக்கு தேவையான அளவுக்கு அவங்க எப்படி கேட்குறாங்களோ அந்த அமைப்பில் நம்ம வந்து கொடுத்துருக்கோம். இதில் பாருங்கள், இதில் வந்து நம்மளுக்கு வந்து கொஞ்சமாக வலை பிடிச்சனால இன்றைக்கி நம்மளுக்கு கொஞ்சம் தான் சங்கு கிடச்சிருக்கு. நம்ம இன்னொரு நாள் முழுமையாக வந்து சங்கு வலைக்கு வருவோம். அப்போ வந்து நம்மளுக்கு எல்லா வலையுமே நம்ம வந்து நம்ம கடலுக்குள்ளேருந்து எடுத்து நம்ம சங்கு பதிவு போடுவோம். தொடர்ந்து வீடியோ பார்த்த நண்பர்கள் அனைவருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள். இன்னுமே உங்களுக்கு சங்க பற்றின தகவல் என்ன தெரியணுமோ அதையும் நீங்கள் கமெண்டில் கேளுங்க. கண்டிப்பாக நான் வந்து பதிவு பண்ணுறேன். இது வரைக்கும் வீடியோ முழுசாக பார்த்த அனைத்து நண்பர்களுக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. வணக்கம். நல்ல